Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் அவரிடமும் பேசலாம். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். வணக்கம். அன்புமணி பொய் சொல்கிறார், கூசாமல் வளர்த்த கிடாவே என் மாறில் பாய்கிறது, நிறைய தவறு செஞ்சிருக்கிறார் அவர், அதனை எல்லாம் மறைத்து விட்டு இப்ப அனுதாபம் தேட முயற்சிக்கிறார் அப்படின்னு தன்னுடைய மகன் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்வைக்கிறார். ஏன் இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? நீங்க அன்புமணியினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் காரணமானவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுல யாரும் மாட்டுக்கட்டு சொல்ல முடியாது. அவர் இல்லைன்னு சொன்னா அவர் இல்லை. அவர் மகனாக இருந்தாலும் கூட ஒரு கட்சிக்கு பொறுப்பு கொடுத்து அதுல நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராக்கி உயர்த்தியவர் அவர் தான். ஆனால் மருத்துவர் ஐயா என்கிற மனிதரால் உருவாக்கப்பட்டவர் கூட அவர் சொல்லுக்கு கட்டுப்படாமல் அவர் முன்பாகவே அவர் மனம் புண்படுகின்ற வகையில் அவர் அவமானப்படுகின்ற வகையில் சில செயல்கள் நடந்ததா அவர் ஜீரணிக்க முடியல. இப்ப சொன்னார் இல்லைங்களா, அதாவது செயல் தலைவர் மாத்திட்டாரு. எனக்கு ஓகே, மருத்துவரையே என்ன சொன்னாலும் தெரியும், செயல் தலைவர் இருந்து கட்சி வளர்ப்பேன்னு சொல்லி பிரச்சனையே உருவாக்காதுங்க. ஆனாலும் கூட தான் அந்த கட்சியை உருவாக்கியது போலவும் தன்னால் தான் கட்சியை நடப்பதை போலவும் அன்புமணி அவர்கள் தாந்தோணித்தனமாக எடுத்த மிகப்பெரிய ஒரு திரு பொங்கலூர் மணிகண்டன், அந்த மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் பொதுவெளியில எங்கேயும் பேசும்போதோ இல்ல அவருடைய அறிக்கைகளிலேயோ எங்கள் ஐயா தான் எங்களுக்கு எல்லாம், அவருடைய கனவை நனவாக்க தான் நம்ம களமாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு எங்கேயுமே ராமதாஸ் ஐயாவை விட்டு கொடுத்து அவர் பேசினதே இல்லையே. இல்ல, இது வெளி தோற்றத்துல வெளிப்படையா சில செய்திகள் இருந்தா கூட சமீபத்துல தர்மபுரியில் நடந்த கட்சியில நான் என்ன தவறு செய்யங்கிறாரு. அப்போ தவறே பண்ணல அர்த்தமாகுங்களா? அப்போ தவறே பண்ணாம தன்னை நீக்கியதாக அர்த்தமாகுது. அப்ப மருத்துவரையே எடுத்த முடிவு தன் தந்தையாகவோ கட்சியின் நிறுவனராகவோ எடுத்த முடிவை ஆட்சேபிக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நான் ராமதாஸ் ஐயா அவர்களை மிக நன்கு அறிவேன், மிக நெருக்கமாக பழகியவன், இன்று வரையும் தொடர்பு வைத்திருப்பவன். அவர் என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்ய நினைப்பார். ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய பேச்சை மறுதளித்து யாராவது பேசினால் கருத்து கேட்பாருங்க. எல்லாரும் சுதந்திரமா கருத்து கேட்பார். கருத்து கேட்டவரும் ஒரு கட்சி முடிவு அறிவித்தால் அதை எதிர்த்தால் நிச்சயமா ஒப்புக்க மாட்டார். அது மகனாக இருந்தாலும் அதான் முடிவு. மருத்துவர் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் மருத்துவரையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருப்பதுதான் நல்லது. கடந்த காலத்தில் தேர்தல் கூட்டணி அல்லது பல அரசியல் முடிவுகள் அனைத்தையும் தவறாக எடுத்து பாமகவுக்கு அரசியல் அங்கீகாரம் பறிபோய் 2-3 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்க நிலையில எல்லாமே இன்றைக்கு ஸ்தம்பிச்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறத மருத்துவர் ஐயா இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்காரு. ஏன்னா இதுவரையிலும் நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான், ஆனாலும் வெளியே சொல்ல முடியாது. அதாவது அன்புமணி மட்டுமே இயங்கி இருக்கிறார், இந்த கட்சி இயக்கி இருக்கிறார். ஏன்னா அந்த கட்சியே விரும்பாதுங்க. அந்த கட்சியில் மிக மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள் பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லோரையும் மருத்துவர் ஐயாவுடைய பின்புலத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் என்று அவர் ஒதுக்கி வைத்த செய்தியும் எனக்கு தெரியுங்க. எனவேதான் எல்லோருடைய மனதிலும் அன்புமணி அவர்களுக்கு பக்குவம் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை என்கிற கருத்து மேலோங்கி இருந்தது. அது இன்னைக்கு ஐயா மூலமாக வெளியே வந்திருக்கிறது. எனவே அன்புமணி குறை சொல்ல இந்த கட்சி நன்றாக இருக்கு என்று நினைக்கிறவன் நானும் ஒருவன். மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டிலே ஆகச்சிறந்த ஒரு தலைவர், மறுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற சாதனை அவர் தான் செய்திருக்கிறார். அவரால் தான் அன்புமணியால் செய்ய முடிந்தது. சினிமா கவர்ச்சி இல்ல, பெரிய பின்புலம் இல்லை, எதுவுமே இல்லாமல் 45 ஆண்டுகளாக ஒரு தனி மனிதனால் புரிந்து கொள்ள முடிகிறது. திரு பொங்கலூர் மணிகண்டன், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அரசியல் முடிவுகள்லயும் சரி இல்ல தனிப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த அந்த அடிப்படையிலும் சரி அன்புமணியினுடைய நிறைய முடிவுகள்ல ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒப்புதல் இல்ல, அதனால இந்த மனக்கசப்பு இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இனி அடுத்து 2026 இருக்கு, அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு, அரசியல் நோக்கங்கள் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கணும், இன்னும் களமாடணும், இன்னும் நிறைய வேலைகள் அடுத்தடுத்து. இந்த வருடம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு வருடமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இது போன்றது ஒரு முடிவு, இது போன்றது ஒரு பிளவு கட்சியை இன்னும் பின்னுக்கு தள்ளி விடாதா? இல்லைங்க, அதாவது நீங்க எப்படி கடவுளை பத்தி நான் பேசுறோமோ அதே போலதான் அந்த பகுதி மக்கள் பாட்டாளி கட்சி சேர்ந்த அனைத்து தொண்டர்களுமே தங்களின் தெய்வமாகவே அவரை பார்த்து பேசுவாங்க. அவர் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த கட்சியை மிக வீரியமாக இயக்கக்கூடியவர். நீங்க அதை லேசா நினைச்சுக்காதீங்க. அவர் ஏதாவது நடமாட முடியாது, வெளியே வர முடியாது, வயசாகி, இதெல்லாம் யாருக்கோ சொல்லக்கூடிய விஷயம். அவரை பொறுத்தவரையில் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் கட்சியை மிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில எல்லாம் 8 பேர் தான் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அன்புமணி பக்கம் இருப்பதாகத்தானே அது புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படின்னா இல்ல, இதுதாங்க. நீங்க ஒரு 3ஆம் நபராக இருந்து இந்த மாதிரி செய்திருந்தா அது வேறு. ஆனால் சொந்த மகனே அப்பாவுக்கு எதிராக திரும்புவது அவரால் ஜீரணிக்க முடியல. அது நமக்கே ஜீரணிக்க முடியல. ஏன்னா வயதில் மூந்தர் மட்டுமில்ல, ஒரு தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற பயனை அளித்தவர் அவர். நீங்க எந்த பின்புலம் இல்லாம அவர் வந்தாருன்னு சொன்ன எப்படிங்க? இத்தனை லட்சம் பேர் இத்தனை ஆண்டுகளாக பின்னோட என்ன காரணம்? அவருடைய அன்பு, அவருடைய அனுசரிப்பு.
இப்போ தொண்டர்களோடு தொண்டனாகவே இருந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது மாவட்ட மருத்துவர் ஐயா அவர்கள். அவரை சொந்த மகனே இப்படி அவமானப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் பாப்பீங்க. முலாயம் சிங் யாதவ் வந்து முதலமைச்சர் இருந்தாரு, பதவியை வகித்தார். ஆனா மருத்துவரையை எந்த பதவியும் வகிக்கல. மற்றவர்களுக்கு பதவியை கொடுத்து விட்டு தான் கீழே அமர்ந்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான மனிதர் அவர் இந்த அவமானத்துக்கு ஆட்படுகிற போது யாராக இருந்தாலும் கோபம் வருங்க. தன் மகனுக்கு உச்சபட்ச பதவி கொடுத்தோம், மத்திய அமைச்சர் ஆக்கினோம், சின்ன வயதிலே மாநில அனுப்பிச்சிட்டோம். அப்போ இதையெல்லாம் செய்தும் கூட தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் தன்னை அவமானப்படுத்துகிற வகையில் இப்ப நீங்க பொதுக்கள் கூட்டத்துல மைக் எடுத்து பேசுறது, கால் ஆடி இருக்கிறது, தனியா அலுவலகம் வச்சுக்கிற வாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் சரியான முதல்ல மருத்துவருக்கு புரிஞ்சிருக்குங்க. எனவே இது அன்புமணி செய்த மிகப்பெரிய அரசியல் பிழை. இது புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புமணி மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார் ராமதாஸ் அப்படின்றது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைப்பில் வந்து பேசியதற்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.